ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான அவல். இதை சேர்த்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச அவல் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு கிட்ட வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/3 கப்லேருந்து 1/2 கப்புக்குள்ளே உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்கான பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேட்டர் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்துட்டு ஊற்றிக்கலாம். எப்பவும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியான வாழைப்பழ இட்லி ரெடி. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த இட்லி. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இல்லைனாக்கா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு தேன் கூட தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா நெய் கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.